அப்போ 2 ஆண்டுகளுக்கு நம்ம ஃபார்முலா இருக்குது, அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அப்போ ஃபார்முலா வந்து PR/100 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதனுடைய அமௌண்ட்டு இங்கேயும் டேரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க 40 ரூபான்னு, அதையும் நம்ம போட்டுட்டோம். ஸோ அப்போ இங்கே பிரின்சிபலோட வேல்யூ எவ்வளோ? 16,000. நெக்ஸ்ட்டு ஆர் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ 100 ஸ்கொயர் பண்ணால் 100 × 100 ஆகிடும், ஈக்குவல் டு 40 ஆகிடும். ஸோ இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம ஆரோட வேல்யூ தான் தேவை. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படியே இருக்குது. ஸோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவாங்க. டிவைட் இருக்கிற 10 அந்த பக்கம் மல்டிபிள் ஆகிடும். அப்போ மல்டிபிள் இருக்கிற 60 இந்த பக்கம் டிவைட் ஆகிடும். அப்போது 40 × 10 டிவைட் பை 60 ஆகிடும். ஸோ அப்போ 400 இருக்கும். 400 60ஆல் கேன்சல் பண்ணால் 25 கிடைக்கும். அப்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் 25னா ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சு ரூட் ஆகிடும். அப்போது ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கும்.